Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asaya. Okay, நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் இப்போ 30 days spoken English class பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து day 15th 15வது நாள் 30 நாட்கள்ல சோ பாதி நாட்கள் நம்ம கடக்க போறோம் இல்லையா? சோ day 15th க்கு வந்துட்டோம். 14th day வரைக்கும் எல்லாரும் பார்த்திருந்தீங்களா? ஓகே, பார்க்காதவங்க இது பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல 30 days spoken English class அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்திருக்கேன். அதுக்குள்ள போனீங்கன்னா 14 classes உங்களுக்கு அவைலபிளா இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ இன்னைக்கு டே 15 இது பாக்குறதுக்கு முன்னாடி டே 14 ஓட ஹோம்வொர்க் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதோட ஆன்சரை சொல்லிட்டு உங்களுக்கு நான் இதை கண்டினியூ பண்றேன். ஓகே ரைட், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டே 14ல நான் என்ன ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன ஹோம்வொர்க்? நம்ம என்ன படிச்சிருந்தோம்? present perfect continuous tense தான் படிச்சிருந்தோம் இல்லையா? ஹோம்வொர்க் என்ன கொடுத்திருந்தேன் அப்படின்னா, நான் காலையிலிருந்து படித்துக் கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு கொடுத்திருந்தேன் இல்லையா? நான் காலையில இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். நான்னா ஐ வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? have been, I have been படித்துக் கொண்டே இருக்கிறேன். படிக்கிறதுக்கு என்னது இங்கிலீஷ்ல? ஸ்டடி, அதோட ing சேர்க்கணும். I have been studying since morning. காலையிலிருந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்? படிச்சுட்டு இருக்கேன். இந்த சின்ஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கெல்லாம் நான் அர்த்தம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே ரைட், இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இதுக்கு அடுத்தது என்ன இருக்கு? ஒரு சிம்பிளான ஒரு டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, கண்டினியூஸ் டென்ஸ் இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு படிக்க போறோம். ஓகே, முற்றுப்பெற்ற இறந்த கால தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல முற்றுப்பெற்ற இறந்த கால தொடர் வாக்கியம் அல்லது முற்றுப்பெற்ற தொடர் இறந்த காலம் எப்படினாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ அதை பத்தி நம்ம குழப்ப தேவையில்லை. முதல்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ரைட், இப்போ இது நம்ம வாழக்கூடிய ஒரு லைஃப் லைன், நம்மளோட டைம் லைன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே ரைட், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நவ் நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல இருக்கோம். ஓகே அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ நீங்க சென்னைக்கு போய் வந்து என்ன சொல்றது, குடியேறிட்டீங்க. ஓகேவா? ஒரு 10 வருஷமா சென்னையில் வாழ்ந்து கொண்டே வந்தேன் இப்படி சொல்றேன். நான் 10 வருடமாக சென்னையில் வாழ்ந்து கொண்டே வந்தேன். 10 years நான் எங்க வாழ்ந்துட்டு வந்திருக்கேன்? சென்னையில வாழ்ந்து கொண்டே வந்தேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா இப்போ நீங்க சென்னையில இல்ல. இந்த 10 வருஷம் எங்க இருந்திருக்கீங்க? நீங்க சென்னையில இருந்திருக்கீங்க. ஓகே, ஆனா இப்போ எங்க இல்ல? சென்னையில இல்ல. ஓகே, அப்போ நான் 10 வருடமாக சென்னையில் வாழ்ந்து கொண்டே வந்தேன். ஒரு 10 வருஷத்துக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சென்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல போயிருக்கீங்க. ஓகேவா? போயிட்டு 10 வருஷம் சென்னையில இருந்திருக்கீங்க. ஆனா இப்போ சென்னையில இல்ல. அந்த செயலானது முடிஞ்சிருச்சு. பாஸ்ட்ல ஒரு செயல் தொடங்கி தொடர்ச்சியா ரொம்ப வருஷமா நடந்து ஒரு ஸ்டேஜ்ல முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ நீங்க அங்க இல்ல. இதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்லே தொடங்கி பாஸ்ட்லே செயல் ரொம்ப நாளா நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனா இப்போ அந்த செயல் தொடராது. தட் இஸ் கால்ட் as பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளான டென்ஸ். ஓகேவா? இப்படி கூட சொல்லலாம், நான் 5 வருஷமா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படித்து கொண்டே வந்தேன். ஆனா இப்ப படிக்கிறீங்களா? இல்ல. நான் 5 வருஷமா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படித்து கொண்டே வந்தேன். நான் 2 வருஷமா நீட் தேர்வுக்கு படித்து கொண்டே வந்தேன். வாட் எவர். ஓகே, சோ நான் வந்து 3 வருஷமா குரூப் 4 எக்ஸாமுக்கு படித்து கொண்டே வந்தேன். நான் 10 வருஷமா கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ணி கொண்டே வந்தேன். நான் 5 வருடமாக டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணி கொண்டே வந்தேன். அல்லது நான் 2010ல இருந்து அந்த கம்பெனியில் வேலை செய்து கொண்டே வந்தேன். எல்லாமே முடிஞ்சிரும். இப்போ நீங்க அங்க இருக்க மாட்டீங்க. இப்போ அந்த செயல் செய்ய மாட்டீங்க. அது தொடராது. that is called as past perfect continuous tense. ஓகே, சோ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, எக்ஸசைசஸ் இருக்கு, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான டென்ஸ் இது வந்து. பார்க்கலாமா? இங்க பாருங்க, இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஏன் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்ல. ஐ, ஓகே, ஐ, வி, யூ, தே, ஹி, she, it,
நேம் அப்படின்னு எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முதல்ல வரும், அதுக்கப்புறமா had been, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் had been தான் வந்துடக்கூடாது. ஓகேவா? had been பிளஸ் verb பிளஸ் ing, அவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, முடிஞ்சு போச்சு. இருக்கிறதுலே ஒரு ஈஸியான ஸ்ட்ரக்சர் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து. ஓகேவா? எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்ல, had been தான் வரும், வெர்போட ing சேர்க்கணும். ஓகே, மறந்துடாதீங்க. ஓகேவா? ரைட்டு. இப்போ நான் லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், இந்த பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல வந்து ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ஸ், ஃபார், இத பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். இங்க பாருங்க, நான் என்ன சொன்னேன், இப்போ நம்மளோட லைஃப் லைன், நம்ம இப்ப எந்த இடத்துல இருக்கோம், இந்த இடத்துல. இப்ப நவ் அப்படின்னா இப்பொழுது, இந்த இடத்துல நம்ம இப்ப இருக்கோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க வந்து 10 வருஷமா எங்க இருந்திருக்கீங்க, 10 இயர்ஸ், 10 வருஷமா சென்னையில இருந்திருக்கீங்க. ஆனா இப்போ அங்க இல்ல. ஓகே, இந்த 10 வருஷம் தான் நீங்க அந்த சென்னையில இருந்திருக்கீங்க. அப்போ இப்ப நான் சொல்றேன், ஓகேவா, என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் 10 வருடமாக சென்னையில் வாழ்ந்து கொண்டே வந்தேன். வாழ்ந்து கொண்டே வந்தேன், ஆனா இப்ப அங்க இல்ல. ஓகே, வாழ்ந்து கொண்டே வந்தேன் சொல்றத பார்த்தே உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இதுக்கு எப்படி வந்து நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, எது சப்ஜெக்ட், நான், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஐ போட்டாச்சு. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், கண்ணை மூடிட்டு என்ன போட்டுறலாம், had been, அவ்வளவுதான். ஓகே, I had been. அடுத்து என்ன இருக்கு, verb plus ing. எது verb, வாழ்ந்து வர்றதுதான் verb. வாழ்றதுக்கு என்னது, live, அதோட ing சேர்த்தா living. ஓகே, I had been living. I had been living, நான் வாழ்ந்து கொண்டே வந்தேன். எங்க, சென்னையில். அதுக்கு என்ன சொல்லுவீங்க, in சென்னை. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஓகே, லாஸ்ட் என்ன இருக்கு, 10 வருடமாக அப்படின்னு இருக்கு. 10 வருடமாக, இங்க வந்து நம்ம since யூஸ் பண்ணுவீங்களா இல்ல for யூஸ் பண்ணுவீங்களா, எது கரெக்ட்? since அப்படின்னா ஆரம்ப புள்ளி தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 2010ல இருந்து சென்னையில இருந்தேன் அப்படின்னா நீங்க வந்து since சொல்லலாம். for அப்படின்னா 10 இயர்ஸ், ஒரு டியூரேஷன். ஓகே, 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். since மார்னிங் அப்படின்னா காலையில் இருந்து, ஓகே அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா for 2 days, 2 நாட்களாக. இந்த மாதிரி மொத்தமா டியூரேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம for யூஸ் பண்ணலாம். 2010 இருந்து, காலையில் இருந்து அப்படின்னா நீங்க since தான் யூஸ் பண்ணணும். ஏற்கனவே நான் கடைசி வீடியோல தெளிவா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருந்தேன், இந்த since for வந்து நம்ம எங்க வரும் அப்படின்னு. நீங்க கேட்கலாம் என்கிட்ட, நீங்க இருந்து அப்படின்னா ஃப்ரம்னு சொல்லி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அது வேற. ஓகே, ஃப்ரம் him, ஃப்ரம் me, அதெல்லாம் வேற. ஓகேவா? அது வந்து நம்ம நவுன் கூடயும் சரி, அல்லது வந்து ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் கூட நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி காலை, நேற்று, 2010, ஓகே, டைம் 9 மணியிலிருந்து, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நீங்க since தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட். இப்போ இங்க என்ன வரும், 10 வருடமாக, இதுக்கு வந்து for வருமா since வருமா? 10 வருஷங்கிறது ஒரு டியூரேஷன். ஓகே, 10 வருடம். அப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க, for 10 years, அவ்வளவுதான். இதெல்லாம் இங்கிலீஷ் வந்து நம்ம டீடைலா கத்துக்கணும். ஓகேவா? சின்ன விஷயம் தான் இதெல்லாம். I had been living in Chennai for 10 years. நான் 10 வருஷமா சென்னையில் வாழ்ந்து கொண்டே வந்தேன். இதே நீங்க சொல்றீங்க, நாங்கள் 10 வருடமாக சென்னையில் வாழ்ந்து கொண்டே வந்தோம். நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல we, அவ்வளவுதான். சப்ஜெக்ட மட்டும் மாத்தினா போதும். ஓகேவா? we had been living in Chennai for 10 years. அவன் 10 வருஷமா சென்னையில வாழ்ந்துகிட்டு வந்தான். அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல he. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் இதே ஃபார்மேட் தானே, had been தான் வரும். he had been living in Chennai for 10 years. செந்தில் 10 வருஷமா சென்னையில் வாழ்ந்து கொண்டே வந்தான். செந்தில் had been living in Chennai for 10 years. சப்ஜெக்ட மாத்தி மாத்தி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய சென்டென்சஸ் நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணலாம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தவரையில எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் had been, அதுக்கப்புறம் வந்து வெர்போட ing சேர்க்கணும். ஓகே, அது ஒரு விஷயம்.
இன்னொரு விஷயம் since for இந்த ரெண்டை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். since அப்படின்னா காலையிலிருந்து, since morning நேற்றிலிருந்து, since yesterday காலை 10 மணியிலிருந்து, since 10 am ஆரம்ப புள்ளி ஒரு செயல் எப்ப தொடங்குதோ அதுல இருந்து 2010 இருந்து since 2010. இது for அப்படிங்கிறது அந்த டியூரேஷன், மொத்த டியூரேஷன் என்னது அந்த மொத்த டைம் 10 வருஷம், 2 நாள், 2 மணி நேரம், இதுக்கெல்லாம் for யூஸ் பண்ணுவோம். for 10 years, for 2 hours, for 3 days, for 5 months அந்த மாதிரி. ஓகே, நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, இதுக்கு அப்புறமா நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நாங்கள் நேற்றிலிருந்து வேலை செய்து கொண்டே இருந்தோம். நாங்க நேத்துல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம், ஆனா இப்ப இல்ல. நேத்துல இருந்து பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு டைம்ல முடிஞ்சு போச்சு, செய்து கொண்டே இருந்தோம், அவ்வளவுதான். ஓகே, இதுக்கு எல்லாரும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இங்க எது சப்ஜெக்ட்? நாங்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். எது வெர்பு? வேலை செய்யறது வந்து என்னது? வெர்பு. ஓகே, கடகடன் ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? சப்ஜெக்ட் நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we. அத முதல்ல போட்டுருங்க. வெரி குட். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வரணும்? had been. அந்த வார்த்தைய மறக்காம போட்டுருங்க. we had been. அடுத்து என்ன வரணும்? verb plus ing. எது verb? வேலை செய்யறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? work. அதோட ing சேர்க்கணும், வெறும் ஒர்க் மட்டும் போட்டு நிப்பாட்டிடக்கூடாது. ஓகே, we had been working. நாங்கள் வேலை செய்து கொண்டே வந்தோம், அல்லது நாங்கள் வேலை செய்து கொண்டே இருந்தோம். ஓகே, எப்பல இருந்து? நேற்றில் இருந்து. since வருமா for வருமா? நேத்துல இருந்து ஆரம்பிக்கிற அந்த இடத்தை தான் சொல்றேன் நான், நேத்துல இருந்து. இப்ப என்ன வரும்? since yesterday. வெரி குட், அவ்வளவுதான். வாசித்து பாருங்க. we had been working since yesterday. நாங்க நேத்துல இருந்து வேலை செய்து கொண்டே இருந்தோம். ஓகேவா? ரைட். இப்போ இதுல இருந்து இன்னொரு நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகேவா? அவன் 2 நாட்களாக வேலை செய்து கொண்டே இருந்தான். வேலை செய்து கொண்டே இருந்தான். அவன் 2 நாளா வேலை செய்து கொண்டே இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, 2 நாளா வேலை செய்து கொண்டே இருந்தான். எப்படி சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எது சப்ஜெக்ட்? அவன். எது வெர்பு? வேலை செய்யறது. ரொம்ப சிம்பிள். எழுதலாமா? ஓகே, நான் உங்களுக்கு வந்து 5 செகண்ட்ஸ் டைம் தரேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க, அடுத்து நான் சொல்றேன். ஓகே, யோசிச்சு ஆன்சர் பண்ணணுங்க. இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஈஸி. ஏன்னா எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நீங்க had been தான் போட போறீங்க. ஓகே, எழுதலாமா? இப்போ அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் had been தான் இல்லையா? we had been. ஓகே, we had been. அடுத்து எது verb? வேலை செய்யறது. verb plus ing போடணும்ல. working. he had been working. அவன் வேலை செய்து கொண்டே இருந்தான் 2 நாட்களாக. இதுக்கு since வருமா for வருமா? 2 நாளுங்கிறது ஒரு டியூரேஷன், ஒரு காலம், ஒரு பர்టిక్యులர் பீரியட். ஓகே, அப்ப என்ன வரும்? for 2 days. அவ்வளவுதான். வாசிங்க என் கூட சேர்ந்து. he had been working for 2 days. அவன் 2 நாளா வேலை பார்த்துட்டே இருந்தான். இதே இது அவள் 2 நாட்களாக வேலை செய்து கொண்டே இருந்தாள்னா she had been working for 2 days. அவர்கள் 2 நாட்களாக வேலை செய்து கொண்டே இருந்தார்கள் அப்படின்னா they had been working for 2 days. செந்தில் 2 நாட்களாக வேலை செய்து கொண்டே இருந்தான் அப்படின்னா செந்தில் had been working for 2 days. சப்ஜெக்ட மட்டும் மாத்த வேண்டியதான், நிறைய சென்டென்சஸ் கிடைக்கும். இங்க 2 டேஸ்க்கு பதிலா 5 days இருக்கலாம், 10 days இருக்கலாம், 1 month இருக்கலாம், 2 months இருக்கலாம், வாட் எவர். ஓகே, ஈஸியா இருக்கா? இப்ப எங்கெல்லாம் வந்து since வரும், எங்கெல்லாம் for வரும் நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே,
சோ இதுக்கப்புறமா நெகட்டிவ் அண்ட் இன்டர்கேட்டிவ் பார்த்துடலாம். ஓகே, சோ நெகட்டிவ்னா எப்படி வரும் அப்படின்னா, நாங்கள் நேத்துல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாங்கள் நேத்துல இருந்து வேலை செய்து கொண்டே இருக்கவில்லை. ஓகே, இதே இது அவன் 2 நாட்களாக வேலை செய்து கொண்டே இருந்தான் அப்படின்னா அவன் 2 நாளா வேலை செஞ்சு கொண்டே இருக்கவில்லை. கேள்வி எப்படி கேட்பீங்க? அவன் 2 நாளா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தானா, இருந்தானா பாஸ்ட்ல தான் கேட்கணும். பார்க்கலாமா எப்படின்னு? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஈஸியான சென்டென்சஸ் கொடுத்திருக்கேன். அவள் படித்துக்கொண்டே இருந்தாள், ஆனா இப்போ இல்ல. அவள் படித்துக்கொண்டே இருந்தாள், அவள் படித்துக்கொண்டே இருக்கவில்லை. இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா தமிழ்ல வந்து அவள் படித்துக்கொண்டே இருந்ததில்லை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேவா? கேட்கிற கேள்வியை பொறுத்து தான் நெகட்டிவ் நீங்க ஆன்சர் பண்ணணும். அவள் படித்துக்கொண்டே இருந்தாளா, அவள் படித்துக்கொண்டே இருக்கவில்லைனா அவங்க பாஸ்ட்ல கேட்டா நீங்களும் பாஸ்ட்ல சொல்லணும். அவங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி கேட்டா நீங்களும் அதுல தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அதனால தமிழ்ல வந்து ஒரே மாதிரி தான் வரும் கிட்டத்தட்ட. ஓகே, பேச்சு வழக்குல நான் சொல்றேன். ஓகே, அவள் படித்துக்கொண்டே இருந்தாள் அப்படிங்கிறது பாசிட்டிவ், அவள் படித்துக்கொண்டே இருக்கவில்லை அல்லது அவள் படித்துக்கொண்டே இருந்ததில்லை, ஓகே, அது வந்து நெகட்டிவ். அவள் படித்துக்கொண்டே இருந்தாளா, இது வந்து கேள்வி வாக்கியம். ஆன்சர் பண்ணுங்க. அவள் படித்துக்கொண்டே இருந்தாள், அவள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்ட முதல்ல போட்டுட்டு அடுத்து என்ன வரணும்? had been. she had been. ஓகே, நெக்ஸ்ட் வெர்ப் எது? படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டடி. அதோட ing சேர்க்கணும், அவ்வளவுதான். வாசிங்க இப்போ. she had been studying. அவள் படித்துக்கொண்டே இருந்தாள். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவள் 2 மணி நேரமாக படித்துக்கொண்டே இருந்தாள், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அவள் 2 மணி நேரமாக படித்துக்கொண்டே இருந்தாள். 2 மணி நேரமாக, அதுக்கு என்ன சேர்ப்பீங்க? இதே சென்டென்ஸ் தான், எக்ஸ்ட்ரா அந்த 2 மணி நேரமாக மட்டும் சேர்க்கணும். என்ன சொல்லுவீங்க? she had been studying for 2 hours. அவ்வளவுதான். அதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அவள் படித்துக்கொண்டே இருக்கவில்லை. இல்லை, நெகட்டிவ்ல சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? ஹேடுக்கும் பீனுக்கும் இடையில ஒரு நாட் போட்டுறணும், அவ்வளவுதான். ஆனா ஹேட் பீனுக்கு அடுத்து போட்டுறக்கூடாது. ஹேடுக்கும் பீனுக்கும் நடுவுல தான் நீங்க நாட் போடணும். ஓகே, எழுதலாமா? she had not been studying. அவள் படித்துக்கொண்டே இருக்கவில்லை, அவள் படித்துக்கொண்டே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், அவள் படித்துக்கொண்டே இருந்தாளா, கேள்வி கேட்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. had been, அது ரெண்டு கையில நாட் போட்டா நெகட்டிவ். இந்த had not இருக்கு இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா சுருக்கி சொல்றது hadn't அப்படின்னு சொல்லலாம். hadn't. she hadn't been studying. she hadn't been studying. அவள் படித்துக்கொண்டே இருக்கவில்லை. ஓகே, அவள் படித்துக்கொண்டே இருந்தாளா, கேள்வி கேட்கணும். அதுக்கு ரொம்ப சிம்பிள். இந்த had இருக்கு, அதை மட்டும் முன்னாடி கொண்டு வாங்க, பீன் அங்கேயே இருக்கட்டும். ஓகே, அவ்வளவுதான். had முன்னாடி கொண்டு வந்தாச்சு. அடுத்து என்ன வரும்? இந்த she இருக்கும், அடுத்து இந்த been இருக்கும், அவ்வளவுதான். had she been studying? அவள் படித்துக்கொண்டே இருந்தாளா, அவ்வளவுதான். வாசித்து பாருங்க. she had been studying. அவள் படித்துக்கொண்டே இருந்தால். she hadn't been studying. அவள் படித்துக்கொண்டே இருக்கவில்லை. had she been studying? அவள் படித்துக்கொண்டே இருந்தாளா, அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகேவா? அவன் படித்துக்கொண்டே இருந்தான், அவன் படித்துக்கொண்டே இருந்தான், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? சப்ஜெக்ட மட்டும் மாத்தினா போதும். இங்க she இருக்கு, அதை எடுத்துட்டு என்ன போடுவீங்க? he போடணும், அவ்வளவுதான். எழுதுங்க பார்க்கலாம், கமெண்ட்ல சொல்லுங்க. he had been studying. அவன் படித்துக்கொண்டே இருந்தான், அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா? had been மறந்துடக்கூடாது, வெர்போட ing சேர்க்கணும். சின்ஸுக்கும் ஃபாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இங்க பாருங்களேன், அவள் படித்துக்கொண்டே இருந்தாள் அப்படின்னு இருக்கு. இதே இது அவள் காலையிலிருந்து படித்துக்கொண்டே இருந்தாள், அவள் காலையிலிருந்து படிச்சுட்டே இருந்தா, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? she had been studying for morning சொல்லுவீங்களா, since morning சொல்லுவீங்களா? since morning. அவ்வளவுதான். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்களே சேர்த்து படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, என்னடா பெரிய கொஸ்டின் எழுதி போட்டிருக்கமே அப்படின்னு பாக்குறீங்களா? ரொம்ப ஈஸியான கேள்வி, எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியற ஒரு கேள்வி. ஓகேவா?
அவர்கள் காலையிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தார்கள். ஆனா இப்ப இல்ல, அவங்க காலையில இருந்து கிரிக்கெட் விளையாடிட்டே இருந்தாங்க. ஓகேவா? இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட், அவர்கள் காலையிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கவில்லை. அவங்க காலையிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கவில்லை. நெகட்டிவ். மூணாவது பாருங்க, அவர்கள் காலையிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தார்களா? அவர்கள் காலையிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தார்களா? ஓகே, அப்படிங்க விளையாடி கொண்டிருந்தார்களா இல்ல கொண்டே இருந்தார்களா அப்படிதான் ஆக்சுவலா கேட்கணும். விளையாடி கொண்டே இருந்தார்களா அப்படின்னா வரும். ஓகே, ரைட். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது வந்து கேள்வி வாக்கியம். ஆன்சர்லாம் எழுதுங்க பார்க்கலாம். அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே போட்டாச்சு. சப்ஜெக்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வரணும்? had been, அதையும் போட்டுருங்க. they had been. அடுத்து என்ன வரணும்? வெர்ப். இங்க வெர்ப் எது? விளையாடுறது. அதுக்கு விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? play. அதோட என்ன சேர்க்கணும்? ing சேர்க்கணும், மறந்துடாதீங்க. ஓகேவா? அவ்வளவுதான். they had been playing, அவர்கள் விளையாடி கொண்டே இருந்தார்கள். என்ன விளையாண்டாங்க? கிரிக்கெட். ஓகே, கிரிக்கெட், அதையும் போட்டாச்சு. எப்ப இருந்து? காலையில் இருந்து. அதுக்கு எப்படி சொல்வீங்க? சின்ஸ் மார்னிங் சொல்வீங்களா இல்ல ஃபார் மார்னிங் சொல்வீங்களா? சின்ஸ் மார்னிங். அவ்வளவுதான். சின்ஸ் மார்னிங். வாசிச்சு பாருங்க. they had been playing since morning, அவங்க காலையில இருந்து விளையாடி கொண்டே இருந்தார்கள். நெக்ஸ்ட், அவர்கள் காலையில் இருந்து விளையாடி கொண்டே இருக்கவில்லை. நெகட்டிவ்ல சொல்லணும். அப்ப எப்படி சொல்லுவீங்க? ஹேட்க்கும் பீன் கடையில ஒரு நாட் போடணும், அவ்வளவுதான். விளையாடி கொண்டே இருக்கவில்லை அல்லது அவர் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருந்ததில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இருக்கவில்லை அப்படிங்கறத பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ரைட். அப்ப எப்படி வரும்? they had not been, அவ்வளவுதான். மிச்சதெல்லாம் அப்படியே தான் வரும். they had not been playing cricket since morning. பாருங்க, இப்ப எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. கமெண்ட்ல எவ்வளவு பெரிய சென்டென்ஸா இருக்கு, ஆனா நீங்க கரெக்டா புரிஞ்சு ஆன்சர் பண்றீங்க இல்லையா? இதுதான் நமக்கு தேவை. இப்படிதான் நம்ம இங்கிலீஷ் கத்துட்டு பேசணும். ஓகேவா? லாஸ்ட் ஒன், அவர்கள் காலையிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தார்களா? கேள்வி கேட்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க கேள்வி கேட்கறதுக்கு? சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். had எதுக்கு இருக்கு? had beenல had எதுக்கு இருக்கு? அது தூக்கி அப்படியே ஃப்ரண்ட்ல போடுங்க, அதான் கேள்வி. இந்த துணை வினை சொற்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இந்த கேள்வி கேட்கறதுக்கும் நெகட்டிவா ஆன்சர் பண்றதுக்கும் தான் இருக்கு. ஓகேவா? had been, had not been, இதான் ரொம்ப முக்கியம். had முன்னாடி வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வரும்? had they been playing cricket since morning. கேள்விக்குறி மறக்காம போடணும். ஓகேவா? வாசிங்க. had they been playing cricket since morning, அவங்க காலையில இருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தார்களா? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்ல சொல்லலாமா? என் கூட வாசிச்சும் பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க கமெண்ட்ல எழுதினா மட்டும் போதாது. ஓகேவா? வாசிச்சு வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணாதான் பேசும்போது ஈஸியா வரும். ஓகே, வாசிங்க பார்க்கலாம். they had been playing cricket since morning. they hadn't been playing cricket since morning. hadn't அப்படிங்கிறது had not ஓட சுருக்கமான வடிவம். hadn't. okay, they hadn't been playing cricket since morning. hadn't என்ன ஸ்பெல்லிங் போன தடவை சொல்லியிருந்தேன் இல்லையா? hadn't, had not சுருக்கி இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட், had they been playing cricket since morning, அவங்க காலையில கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தார்களா? அவ்வளவுதான். இப்போ நான் இதுல இருந்து கொஞ்சம் மாத்தி உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். ஓகே, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நாங்க காலையில இருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? நாங்க காலையில இருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நாங்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we வரும். அவ்வளவுதான். தேக்கு பதிலா we போட போறீங்க. we had been playing cricket since morning. சிம்பிளா இருக்கா? ஈஸியா இருக்கா இங்கிலீஷ்? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, இங்க பாருங்க. அவன் 2 மணி நேரமாக பேசிக்கொண்டே இருந்தான். அவன் 2 மணி நேரமாக பேசிக்கொண்டே இருக்கவில்லை. அவன் 2 மணி நேரமா பேசிட்டு இருந்தானா அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? ரைட். இதுக்கு சென்டென்ஸ் எல்லாரும் ஃப்ரேம் பண்ணி காமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சோ இது எது சப்ஜெக்ட்? அவன். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்ட்க்கு அப்புறம் என்ன வரணும்? had been. அத மறக்காம போட்டுறலாம். he had been. இதுல எது வெர்பு? 2 மணி நேரமாங்கிறது வெர்பா பேசிக்கிட்டு இருக்கிறது வெர்பா? பேசுறது தான் இல்லையா?
பேசுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஸ்பீக் ஸ்பீக்கிங் நீங்க கேட்கலாம் நம்ம ஸ்பீக் யூஸ் பண்ணலாமா டாக் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா ஸ்பீக் வந்து எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவன் பேசிக்கிட்டு இருந்தான் யார்கிட்ட அப்படின்னு நம்ம சொல்லல அவன் மட்டும் பேசிட்டு இருந்தான் மீட்டிங்லயா இருக்கலாம் இல்ல இங்க நாலு மீட்டிங்ல வந்து ஒருத்தர் தான் பேசுவாங்க இன்னொரு எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா ஒருத்தர் பேசி மத்தவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்தா அங்க ஸ்பீக் யூஸ் பண்ணலாம் டாக் வந்து எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் அல்லது அவன் அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் அல்லது அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் இந்த மாதிரி ரெண்டு பேரையுமே சொன்னோம் அப்படின்னா அங்கதான் டாக் யூஸ் பண்ணணும் ஓகேவா அதனால நம்ம இங்க ஸ்பீக்கே போட்டுடலாம் he had been speaking 2 மணி நேரமாக since வருமா for வருமா since 2 hours வருமா இல்ல for 2 hours for 2 hours ஏன்னா அது ஒரு டைம் பீரியட் for 2 hours இதே தான் அவன் காலையில இருந்து பேசிட்டு இருந்தான் அப்படின்னா since morning அப்படின்னு போடலாம் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் அவன் 2 மணி நேரமாக பேசிக் கொண்டிருக்கவில்லை நெகட்டிவ்ல சொல்றதுக்கு என்ன பண்ணுவீங்க ஹேட்க்கும் பீன் கடையில ஒரு நாட் போடணும் அவ்வளவுதான் எழுதலாமா எப்படி வரும் he had not been அப்படின்னு வரும் ஓகேவா had not been he had not been not மட்டும் சேர்த்திருக்கோம் ஓகேவா he had not been அல்லது he hadn't been அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா had not been speaking for 2 hours ஓகேவா இங்க ஒரு சென்டென்ஸ் எழுதுனீங்கன்னா அதுல ஒவ்வொன்றும் ஏன் வருது எதுக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் அவன் 2 மணி நேரமா பேசிக்கிட்டு இருந்தானா அவன் 2 மணி நேரமாக பேசிக்கொண்டே இருந்தானா கேள்வி கேட்கணும் என்ன பண்ணுவீங்க had மட்டும் தூக்கி முன்னாடி போட்டுருவோம் been அங்கேயே இருக்கட்டும் எழுதுங்க பார்க்கலாம் எப்படி வரும் had he been speaking for 2 hours அவ்வளவுதான் கேள்விக்குறி had he been speaking for 2 hours அவன் 2 மணி நேரமா பேசிட்டு இருந்தானா அவ்வளவுதான் ஈஸியா இருக்கா வாசிங்க பார்க்கலாம் he had been speaking for 2 hours அவன் 2 மணி நேரமா பேசிட்டு இருந்தான் he hadn't been speaking for 2 hours அவன் 2 மணி நேரமா பேசிட்டு இருக்கல had he been speaking for 2 hours அவன் 2 மணி நேரமா பேசிட்டு இருந்தானா ஓகே இப்போ இதுக்கு பதிலா அவள் 2 மணி நேரமாக பேசிக்கொண்டே இருந்தாள் அவள் அப்படின்னா என்ன செய்வீங்க சப்ஜெக்ட மட்டும் மாத்தணும் she had been speaking for 2 hours ஓகே ரொம்ப சிம்பிள் இதே இது என் ஃப்ரெண்ட் 2 மணி நேரமா பேசிட்டு இருந்தான் அப்படின்னா my friend had been speaking for 2 hours செந்தில் 2 மணி நேரமா பேசிட்டு இருந்தான் அப்படின்னா செந்தில் had been speaking for 2 hours அவ்வளவுதான் ஈஸியா இருக்கா இவ்வளவுதான் இங்கிலீஷ் இவ்வளவுதான் past perfect continuous tense ஓகேவா இன்னும் 2 எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன் ஐ மீன் 2 சென்டென்ஸ் மட்டும் கொடுக்குறேன் அதுக்கப்புறமா ஹோம்வொர்க் ஓகே இங்க பாருங்க அதாவது 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன் 3க்கும் ஆன்சர் நீங்க சொல்லணும் ஓகேவா 2 நாட்களாக மழை பெய்து கொண்டே இருந்தது நான் காலையில இருந்து எழுதி கொண்டே இருந்தேன் நான் 3 மணி நேரமா தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா ரொம்ப சிம்பிள் ஆனா இங்க உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் 2 நாளா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இதுல என்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு தோணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம சப்ஜெக்டா இட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இட் அப்படிங்கறத தான் நம்ம சப்ஜெக்டா யூஸ் பண்ணுவோம் மழை பெய்யுறது வந்து வெர்பு ஓகேவா மழை பெய்யுறது அப்படிங்கிறது வந்து வெர்பு அதனால நம்ம சப்ஜெக்டா இட்டு தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம இப்படி சொல்ல மாட்டோம்ல அது 2 நாளா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் 2 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுக்கு சப்ஜெக்டா நம்ம இட்டு யூஸ் பண்ணணும் மறந்துடாதீங்க ஓகே இப்போ நீங்க கண்டினியூ பண்ணலாம் இட் போட்டாச்சு அடுத்து என்ன வரணும் had been அத போட்டுறலாம் it had been வெர்ப் எது மழை பெய்யுறது அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல rain raining ரெயின்ங்கிறதே வெர்பா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா it had been raining மழை பெய்து கொண்டே இருந்தது 2 நாட்களாக அப்ப என்ன வரும் since வருமா for வருமா for 2 days 2 நாளா ஒரே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல it had been raining for 2 days இனிமேல் இப்படி சொல்லுங்க ஓகேவா நம்ம வீட்ல நம்ம ஊர்ல 2 நாள் மழை பெஞ்சாலும் சரி 5 நாள் மழை பெஞ்சாலும் சரி இது இங்கிலீஷ்ல இப்படி தான் சொல்லணும் ஓகேவா it had been raining for 2 days it had been raining for 5 days it had been raining for 1 week whatever okay next நான் காலையில இருந்து
எழுதிக்கிட்டே இருந்தேன். எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் என்னது? ஐ. அதுக்கு சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? had been. I had been. வெர்ப் எது? எழுதுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரைட். அப்ப என்ன போடுவீங்க? அதோட ஐஎன்ஜி சேர்த்து ரைட்டிங் அப்படின்னு போடணும். ரைட்டோட ஸ்பெல்லிங் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா WRITE. ரைட்டிங் அப்படின்னு எழுதும் போது இந்த இ வராது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ஹேட் பீன் ரைட்டிங். நான் எழுதிக்கொண்டே இருந்தேன். எப்போ இருந்து? காலையிலிருந்து. சின்ஸ் வருமா? ஃபார் வருமா? சின்ஸ். சின்ஸ் மார்னிங். I had been writing since morning. நான் காலையிலிருந்து எழுதிக்கொண்டே இருந்தேன். நெக்ஸ்ட், நான் 3 மணி நேரமா தூங்கிக்கிட்டே இருந்தேன். நான் 3 மணி நேரமா நல்லா தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். எது சப்ஜெக்ட்? நான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ போட்டாச்சு. அதுக்கடுத்து என்ன வரும்? சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் had been. ஓகேவா? அதுவும் போட்டாச்சு. I had been. வெர்ப் எது? ஸ்லீப், தூங்குறது. ஓகேவா? அதோட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும். அவ்வளவுதான். ஸ்லீப் ஐஎன்ஜி முடிஞ்சு போச்சு. ஸ்லீப்பிங். ஐ ஹேட் பீன் ஸ்லீப்பிங். நான் தூங்கிக் கொண்டே இருந்தேன். எவ்வளவு நேரமா? 3 மணி நேரமாக. ஓகே, 3 மணி நேரமாக. ஓகே, சோ அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? ஃபார் யூஸ் பண்ணுவீங்களா? சின்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? ஃபார் 3 hours. வாசிங்க. ஐ ஹேட் பீன் ஸ்லீப்பிங் ஃபார் 3 hours. நான் 3 மணி நேரமா தூங்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஈஸியா இருக்கா? வாசிச்சு பாருங்க. It had been raining for 2 days. 2 நாளா மழை பெஞ்சிட்டு இருந்தது. I had been writing since morning. நான் காலையில இருந்து எழுதிட்டே இருந்தேன். I had been sleeping for 3 hours. நான் 3 மணி நேரமா தூங்கிட்டு இருந்தேன். ஈஸியா இருக்கா? ஓகே, ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த past perfect continuous tense. இதை யூஸ் பண்ணி நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நிறைய சென்டென்சஸ் நீங்க எழுதி எழுதி பார்க்கலாம். ஓகேவா? நான் சமைச்சுக்கிட்டே இருந்தேன். ஓகேவா? இந்த மாதிரி நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் 10 நாளா ஜிம்முக்கு போயிட்டே இருந்தேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்வொர்க். ஓகே, நான் உனக்காக காத்து கொண்டே இருந்தேன். ரொம்ப ஈஸி. ஓகேவா? சப்ஜெக்ட் எதுன்னு பாருங்க. வெர்பு. காத்து கொண்டே இருந்தேன்னா வெயிட் பண்றது. வெர்பு வந்து என்னது? வெயிட் பண்றது தான். ஓகேவா? சோ நான் உனக்காக காத்து கொண்டே இருந்தேன். உனக்காக அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல வரும்னு உங்களுக்கே தெரியும். சோ கரெக்டா ஒரு ஸ்ட்ரக்சர் படி சென்டென்ஸ் எழுதி நீங்க உங்களோட ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நான் உனக்காக காத்து கொண்டே இருந்தேன். உனக்காக அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத கரெக்டா பார்த்து ஆன்சர் எழுதி கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேவா? இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. நீங்க அழகா இங்கிலீஷ் பேசிடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.